இன்னைக்கு நாளே கொஞ்சம் டைட்டா போகுது. எனக்கும் சரி வைஃபுக்கும் சரி 2 பேருக்கும் வேலை நிறைய இருக்குது. அதுக்காக காலங்காத்தாலே முழிச்ச மிருத்துஞ்சேனை நம்ம மறக்க முடியாது இல்லையா? அதனால காலையிலேயே தூக்கி வச்சு விளையாட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் வீட்டு பால்கனியில டைம் பாஸ், கொஞ்ச நேரம் வீட்டு வாசல்ல ரோமிங்னு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிட்டோம். வைஃபும் வேலை நிறைய கிடக்குது அப்படின்னு ஸ்டிச்சிங்ல உட்காரவே பிரேக்ஃபாஸ்ட் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் தோசையை வாங்கலான்னு பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு போயிட்டு தோசையை வாங்கிட்டு வந்து வீட்டு வாசலுக்குள்ள ஸ்டெப் இன் பண்ணும் போதே மும்முரமா தச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம செல்லா குட்டி தூங்கிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு பக்கம் வைஃபும் தைக்க, மறுபக்கம் எம்ஜேவும் தூங்க, துணியை வேற காயப்பட வேண்டிய இருந்துச்சு. கொண்டு மொட்டை வெயில்ல துணியை காய போட்டு பிசி முன்னாடி வந்து உட்காந்துட்டேன். கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி 2 நிமிஷம் தான் இருக்கும், வியாவியான்னு சவுண்ட் கேட்டுச்சு. நம்ம ஒன்றும் பூனை வளர்க்கலையேன்னு அப்படியே பெட்ரூம்குள்ள போய் தொட்டிலுக்குள்ள கொஞ்சமா ஸ்னீக் பண்ணி பார்த்தேன். திருட்டு முழிய முழிச்சிட்டு மிருத்துஞ்சேன்னு முழிச்சு கிடக்குறான். இந்தாடா தண்ணியை குடின்னு தூங்கிக்கிட்டு இருந்தவனை தொட்டில இருந்து தூக்கி வாயில பீடிங் பாட்டில சருவனா தண்ணியை குடிக்காம ஏதோ விளாண்டுக்கிட்டு இருக்கு. இது ஒப்பேராது, எனக்கு வேற கொஞ்சம் ஸ்கிரிப்ட் எழுத வேண்டிய வேலை இருக்கு. இந்தாம்மா நீயே பாத்துக்க நம்ம பையனை கொஞ்ச நேரத்துக்குன்னு வைஃப்ட கொண்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். படம் எதுவும் எடுக்க போறேன், அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுத போறேன்னு நினைச்சிடாதீங்க. ஒரு காஸ்மெட்டிக் பிராண்டோட கமர்ஷியல் ஆடுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கணும். ரைட், நான் சிவப்பு காலையை உடச்சு குடிச்சபடி அப்படியே ஸ்கிரிப்ட் எழுத உட்கார்றேன். நீங்க அந்த லைக்கை செல்லமா தட்டி விட்டுருங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பாய் நண்பர்களே.